இட்ஸ் போட் சினிமாவில் இந்த வீடியோ நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ விஷாலுக்கும் சௌந்தர்யாக்கும் இடையில் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்றைக்கி நடந்த டாஸ்க்கை பற்றி வந்து பேசுகிறாங்க. எஸ்பெஷலி 2 பேர் வந்து அவங்க பண்ணதுலேருந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, கேப்டனாக விஷால் இருக்கார். ஸோ அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் அப்படின்னா அதை ரிப்பீட்டடாக வந்து இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் மேலே வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு மஞ்சரி வந்து அடிக்கடி வந்து அந்த கல்லை தூக்கி போட்டாங்க. நான் அவ்வளோ டைம் சொல்கிறேன், அவங்க திரும்பவும் அது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே வந்து ஒரு அதிருப்தி தெரிவித்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்த தான் வந்து நான் ரஞ்சித்கிட்டே வந்து சொன்னேன். ரஞ்சித் சார் வந்து அந்த கல்லை வந்து பின்னாடி இருக்காங்க, யார் இருக்காங்க இல்லை அப்படின்னு தெரியாமல் அப்படியே இஷ்டத்துக்கு புஷ் பண்ணார். அப்போ தான் வந்து அருண் கையில் வந்து பட்டு அடிபட்டுருச்சு. ஸோ அப்போது நான் வந்து ரயான்ட்ட வந்து அதுதான் நார்மலாக சொன்னேன். ஸோ கேர்ள்ஸ் அப்படின்னா வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிபட்டுரும், அதனால தான் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ரயான் வந்து சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட வரான். அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சௌந்தர்யா உடனே அப்போது ஒரு விஷயம் வந்து நடந்தது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அருண் வந்து உட்காந்துருந்துருப்பார். ரஞ்சித் அவர்கள் வந்து கல்லை தள்ளி அவர் உட்காந்துருப்பார். அவர் எழுந்து உட்காந்துருப்பார். அப்போ தான் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா சரி நமக்கு ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி கல்லை வந்து எடுக்க போயிருப்பாங்க. அப்போது வந்து முத்து மஞ்சரி எல்லாருமே ப்ளேம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து இப்போது விஷால் வந்து திரும்பவும் சௌந்தர்யாக்கு சப்போர்ட்டாக இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முத்துவும் மஞ்சரியும் வந்து ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, நீ இப்போது ஒருத்தன் அடிபட்டு அங்கே இருக்கான், இந்த பொண்ணு பாரு கேம் விளையாடுது அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி உனக்கு தான் அது நெகட்டிவாக போகிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க பாயிண்ட்டாக அழுத்தி சொல்கிறனால இது அப்படி தான் கன்வே ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் அந்த இடத்துல அதுதான் நடந்ததும் கூட. இந்த இடத்துல வந்து விஷால் வந்து சௌந்தர்யா சப்போர்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியில் பிக் பாஸ் பிடிச்சி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.